புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம், குறிப்பாக வாஸ்து சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் நேரம் நல்ல நேரத்தில் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், வாஸ்து நிபுணர் திரு சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், நம்ம நிகழ்ச்சியில் பொதுவாக நம்ம வாஸ்து பற்றி தான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஜோதிடம் சார்ந்த ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மார்ச் 29, கடந்த மார்ச் 29 சனி பெயர்ச்சி ஆகியிருக்கு. ஆனால் இன்றைக்குமே பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குன்னா, சனி பெயர்ச்சி நிஜமாவே இந்த வருஷம் தானா இல்லை அடுத்த வருடமா, இந்த மாதிரி ஒரு குழப்பம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, வாக்கிய பஞ்சாங்கப்படி இல்லை அப்படின்னு. முதல் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு புரிதல் கொடுங்களேன். உண்மையா இப்போது இது இன்றைய நேற்று குழப்பம் அல்ல. சரி, இந்த வாக்கியம் திருக்கணிதத்திற்கும் ரொம்ப வருடமாகவே சனி பெயர்ச்சி முதல்ல திருக்கணிதத்தில் நடக்கும். அதுலேருந்து 5 மாதம் 6 மாதம் 1 வருஷம் கழிச்செல்லாம் வாக்கியத்தில் நடக்கும். இந்த குழப்பங்கள் தொடர்ந்து பல வருஷமாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஜோதிடத்துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது எப்போவுமே வழக்கமாக நடக்கிறது தான். சரி, அது இந்த வருஷமும் ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. ஆனால் திருக்கணிதத்தை கரெக்டாக பயன்படுத்துகிறவங்க என்றைக்குமே அவங்க கொள்கையிலிருந்து மாற மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகம். திருக்கணிதம் சரி, வாக்கியம் மிக குறைவு, பயன்படுத்தக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை குறைவு. அது ஆலயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் அந்த சனி பயிற்சிக்கு உண்டான அந்த நவகிரக சனி பயிற்சிக்கு உண்டான சனீஸ்வர பகவான் வழிபாடுலாம் செய்வாங்க. சரி, ஆனால் இந்த வாக்கியத்திற்கும் திருக்கணிதத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ திருக்கணிதம் என்பது என்ன என்றால், இப்போ ஒரு இடத்துல இருந்து நம்ம புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போய் சேரோம் அப்படின்னா, சேர்ந்த பிறகுதான் நாம் வந்துவிட்டோம் என்று எடுத்துப்பாங்க. வாக்கியம் என்பது எப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து புறப்படும் பொழுதே போய் சேர்ந்து விட்டதாக கருதப்படுகிறது. அதாவது அந்த கிரகம் மூவ் ஆகும் போதே அது மூவ் ஆன உடனே அது போய் பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கணக்கு எடுத்துப்பாங்க. சரி, திருக்கணிதம் என்பது மூவ் ஆகி இன்னொரு இடத்துல போய் பிளேஸ் ஆன பிறகுதான் கணக்கெடுக்கப்படுகிறது. அதனால தான் திருக்கணிதம் துல்லியமாக இருக்கிறது என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. சரி, நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மார்ச் 29 சனி பயிற்சி ஆகிட்டார். சரி, இப்போ சனி பயிற்சி நடந்து விட்டதா இல்லையா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? எதனா ஒரு ப்ரூஃப் இருக்கணும்ல. இப்போது நம்ம திருக்கணிதம் பயன்படுத்துகிறோம், இன்னொருத்தவங்க வாக்கியம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இது ரெண்டுத்துல எது மக்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ அதுக்கு கடந்த 2.5 வருடங்களாக அஷ்டம சனியில் இருந்தவர்கள், அர்த்தாஷ்டம சனியில் இருந்தவர்களை பார்த்து நாம் பேசும் பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த 2.5 வருஷம் சம்பவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது, அப்போ சனி பயிற்சி கரெக்டாக தான் வேலை செய்யுது, கரெக்டாக இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சனி மூவ் ஆயிருக்கார். சரி, இப்போ மூவ் ஆன பிறகு அதோடைய மாற்றங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது, சனி பயிற்சி என்பது மார்ச் 29 கரெக்டாக நடந்திருக்கு. இதில் எந்த விதமான குழப்பமும் மக்களுக்கு வேண்டாம். அதாவது கும்பத்திலிருந்து சனி மீனத்துக்கு சென்று விட்டார். சரி, அதுல எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். ஏன்னா கடந்த 2.5 வருடங்களாக இப்போ பொதுவாகவே நம்ம ராசியை பற்றி அதிகமாக பேசுவோம், பார்ப்போம். இப்போ கடக ராசி அப்படின்னு பார்ப்போம். இதுவே கடக லக்னமாக யாராக இருந்தால் கடந்த 2.5 வருடங்களாக அவர்களுக்கு தொழிலிலே மிகப்பெரிய முடக்கம். அவங்க செய்கிற பிஸ்னஸ் ஆகட்டும், அவங்க செய்கிற வேலையாகட்டும். ஒரு கடக லக்னக்காரர் இருக்கார் அப்படின்னா அவர்களுடைய மாமியாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் கடந்த 2.5 வருடங்களாக. காரணம் என்னன்னா, சனி பகவான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய பார்வைகளாகிய 3, 7, 10, சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உள்ளது. 3, 7, 10 3 பார்வைகள் உள்ளது. அதில் தன்னுடைய 3ஆம் பார்வை எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டை கடுமையாக பாதிப்பார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, அப்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையை மேஷத்தை பார்க்கற, மேஷம் என்ற வீடை பார்க்கற. அப்போ இந்த மேஷம் என்ற ஒரு வீடு கடக லக்னத்திற்கு 10ஆம் வீடாக வரும். சரி, அப்போ தொழில் ரீதியான அழுத்தம், தொழில் ரீதியான அங்கே முடக்கம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ்லாம் கடக லக்னக்காரர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ இந்த கடக லக்னக்காரர்களுக்கு எல்லாமே இந்த வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ் குறையும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயிற்சி என்பது
சந்திரனை அடிப்படையாக கொண்டது என்பது பலருடைய கருத்தாக இருந்தாலும் அது லக்னத்திற்கும் வேலை செய்யும் என்பதை நான் இங்க ஸ்ட்ராங்கா சொல்றேன். சரி, அப்போ சனி பெயர்ச்சி ஆகிவிட்டது. இதற்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா கடக ராசியை விட்டுட்டு கடக லக்னத்தில் யார் பிறந்திருக்கிறார்களோ அந்த கடக லக்னக்காரர்களிடம் நீங்கள் சென்று கடந்த 2.5 வருஷமா உங்களுக்கு வேலையில தொழில பிசினஸ்ல ஒரு அழுத்தம் இருந்ததா, அது உங்களுக்கு பெரிய ப்ரெஷரா இருந்ததா, எதனா ரியல் எஸ்டேட் பண்றவங்க இடம் வாங்கி போட்டு விற்காம இருந்தீங்களா, இல்ல வேற எதனா பிசினஸ் பண்றவங்க வாங்கி போட்ட மெட்டீரியல்ஸ்லாம் மூவ் ஆகாத இருந்ததான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை வைத்து தான் நம்ம சனி பயிற்சி துல்லியமாக வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியும். சரி, இப்போ இந்த லக்னத்தை பார்க்கணும்னு சொன்னீங்க. அப்போ பொதுவாக இந்த பயிற்சிகள் நடக்குது அப்படின்னா லக்னத்தை தான் நம்ம பார்க்கணுமா சார்? இல்லை, பயிற்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ராசிக்கு. சரி, ஏன்னா சந்திரனை அடிப்படையாக மனதை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு மனிதனுக்கு அனைத்து விஷயங்களும் நடக்குது. இப்போ ஏன் ராசிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கார், அவர் எழுந்து ஒரு ஷூட்டுக்கு போகணும்னு வச்சுக்கிங்களேன், இல்லைன்னா ஒரு மீட்டிங் போகணும் அப்படின்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா மீட்டிங்க்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அவர் எழுந்துக்கணும்னு நினைக்கிறாரு, அவரால் எழுந்துக்க முடியல. எழுந்துக்கணும், சீக்கிரம் போயிடணும், லேட்டாவது போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரால் எழுந்துக்க முடியல. அந்த எழுந்துக்கணும்னு நினைக்கிறாரு இல்லையா, அது சந்திரன். சரி, அவரால் எழுந்துக்க முடியாம அந்த உடல் ஒத்துழைக்காம படுத்துட்டு இருக்கு இல்லையா, அது லக்னம். அப்போ இங்க சந்திரனை வைத்து மட்டுமே அனைத்தும் நடந்து விடாது. இந்த உடலும் ஒத்துழைச்சாதான் அங்க போய் மீட்டிங்ல உட்கார முடியும். இப்போ உடம்பு மட்டுமே ஒத்துழைச்சாலும் மீட்டிங்ல உட்கார முடியாது. முதல்ல அவர் எழுந்துக்கணும்னு அவருக்கு எண்ணம் தோணணும். எழுந்துக்கணும்னு எண்ணம் தோணணும். அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உடல் ஒத்துழைக்கணும். அப்போ சந்திரனும் வேலை செய்யணும், லக்னமும் வேலை செய்யணும். அதனால தான் லக்னமும் சந்திரனும் இரண்டையும் நான் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் அதுதான். சரி, இப்போ எழுந்துக்கணும்னு மட்டும் நான் நினைக்கிறேன், மீட்டிங் போகணும்னு மட்டும் நான் நினைக்கிறேன், ஆனால் படுத்துக்கிட்டே இருக்கேன், லக்னம் அங்கேயே இருக்குன்னா அந்த நபர் அந்த இடத்துக்கு போய் சேர மாட்டார். அப்போது லக்னத்திற்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருமோ ராசிக்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும், ராசிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருமோ அந்த அளவுக்கு லக்னத்துக்கும் தர வேண்டும். சரி, இதுதான் நம்ம ராசியை மட்டுமே பார்த்துடக்கூடாது, லக்னத்தை மட்டுமே பார்த்துடக்கூடாது. இந்த சனி பயிற்சி பத்தி பேசிட்டு இருக்கும்போது கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் அந்த கடக லக்னம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த கடகராசிக்காரங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டோம்னாக்கா எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் நல்லதா இருக்கிற மாதிரி தெரியலங்க, அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். நிச்சயமா, இப்போ கடகராசியில இருக்கிறவங்களுக்கு சேஞ்சஸ் தெரியல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் சரியான தசா புத்திகள் இயங்காது. தசா புத்தி சரியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சுட்டு இருக்கும். இந்த டைம்க்குலாம் எல்லாரும் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எந்த ஒரு கிரகமே அதோடைய பெயர்ச்சி காலத்திற்கு முன்னாடியே அதோடைய பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சனி பெயர்ச்சி ஆக போறாரு மார்ச் 29 ஆகுது அப்படின்னா அது டிசம்பர் நவம்பர்லேருந்தே அதோடைய பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதோடைய 3 மாதம் ஜனவரியிலேருந்தே அதோட பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ மாறின பிறகும் இன்னும் அவர்களுக்கு பலன் சரியாக தெரியவில்லை என்றால் அவர்களுடைய சுய ஜாதகத்தில் நிச்சயமாக தசா புத்திகள் சரியாக இயங்கவில்லை என்பதுதான் உண்மை. சரி, அதே மாதிரி நம்ம பிரேக் முன்னாடி சொல்லியிருந்தீங்க ராசியும் முக்கியம், அதாவது சந்திரனும் முக்கியம், லக்னமும் முக்கியம். இப்போ ஒருவருடைய ராசி ஒன்று இப்போ மீன ராசி இருக்கு அப்படின்னா துலாம் லக்னம் ஒருவருக்கு இருக்கும், அதே மீன ராசி இருக்கிறவங்களுக்கு இன்னொருத்தருக்கு கடக லக்னம் இருக்கும். இப்போ ராசி மேஜரா வேலை செய்யுமா இல்ல லக்னம் அதிகமா வேலை செய்யுமா? நிச்சயமா இது ரொம்ப ஒரு அருமையான கேள்வி சொல்லலாம். ஏன்னா ராசிக்கும் லக்னத்திற்கும் எப்படி வேறுபடுத்தி நம்ம பார்ப்பது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ராசியை வைத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா தசா புத்தி தான் ஒரு மனிதனை இயக்குகிறது. ஒரு மனுஷனை இயக்குவது, இப்போ நம்ம படம் ஒருத்தர் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்தில் வரக்கூடிய பாட்டுகளோ அந்த படத்தில் பேசக்கூடிய நடிகருடைய வசனங்களோ அவருடைய வசனங்கள் அல்ல, இல்லை, அது டைரக்டர், அதுக்கு தனியாக இருக்காங்க. ஆனால் அது அவருடைய வேலை. ஆமாம், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு படத்தில் ஒரு பாட்டு பார்க்குறோன்னா விஜய் சாங்கு, அஜித் சாங்குன்னு நினைப்போம். அந்த பாட்டில் அவங்க நடிச்சிருப்பாங்க, அந்த பாட்டை எழுதிய ஒருத்தவர், கம்போஸ் பண்ணி ஒருத்தவர் இப்படி இருப்பாங்க இல்லையா. அது மாதிரி நமக்கு நடக்கக்கூடிய செயல் எல்லாமே நாம் செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி அந்த தசாபுத்தி இருந்து நம்மளை செய்ய வைக்குது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் உச்சத்தில் இருப்பார், டக்குன்னு பார்த்தீங்கன்னா மது சூதுக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைச்சவர் நான் பார்த்துருக்கேன். மது சூதுக்கு அடிமையானவர் ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் உச்சத்தில் போய் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றி அவர் லைஃப் கோடீஸ்வரன் ஆன வாழ்க்கையை நம்ம பார்த்துருப்போம். அப்போது
நம்மளுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இயக்குது இல்லையா, அதை தான் நம்ம தசாபுத்தின்னு சொல்றோம். ஓ, அந்த தசாபுத்தின் அடிப்படையில் சந்திரனுக்கு மிக முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்க வேண்டும். சரி. பிறகு லக்னத்திற்கு கொடுக்க வேண்டும். ஆ, அதாவது தசாபுத்தியை வைத்து எதை பார்க்க வேண்டும் என்றால் கோச்சார நகர்வுகளை பார்க்க வேண்டும். லக்னத்தை வைத்து அதே கோச்சார நகர்வுகளை ஆதிபத்தியத்தோடு பலன் எடுக்க வேண்டும் என்பதை நான் பார்த்துக்குவோம். சரி, சிறப்பு. இப்போ நம்ம சனி பயிற்சிக்கு வருவோம். கடக ராசிக்கு ஒரு புரிதல் கொடுத்தீங்க. இப்போ ரிஷப ராசிக்கு வந்து சூப்பரா இருக்கு, நிறைய வந்து பணம் சேரும், சொத்துக்கள் சேரும், இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி என்னென்ன சேர்த்து வைக்கணுமோ சேர்த்து வச்சுக்கோங்க அப்படியெல்லாம் சொல்றாங்க சார், அது உண்மையா? நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம ஃபோன் பேசும்போது நம்ம சில பேர் இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டோடைய நேம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு சரியாக வந்து அண்டர்ஸ்டூட் ஆகலை அப்படின்னா, நம்மளால் புரிஞ்சிக்க முடியலன்னா நம்ம கேட்போம். இப்போ வந்து ஏ ஃபார் அமெரிக்காவா, பி ஃபார் பாலா அப்படின்னு கேட்போம். ஆமாம். இப்போ பி ஃபார் பாலுன்னு சொல்லலாம், பி ஃபார் பேஸ்கெட்டுன்னு சொல்லலாம், ஆமாம், பி ஃபார் பக்கெட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி ஃபார் பால்னா பி ஃபார் பாலுன்னு தான் சொல்லணும், பி ஃபார் பேஸ்கெட்டு சொன்னால் தப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சில பேர். அப்படி கிடையாது. பேஸ்கெட்டு சொன்னாலும் பாலுன்னு சொன்னாலும் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்ம சரியாக பியா பியான்னு புரிஞ்சிக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை படுத்துவதற்காக சொல்கிறாங்க. இப்போ நானே என்னுடைய நேமை சில இடத்தில் சொல்லும் பொழுது சம்பத்துன்னு சொல்லும்போது சம்பத்துக்கு வந்து பியா பியா எது யூஸ் பண்ணுறேன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் பி ஃபார் பாலுன்னு சொல்லுவேன். புரியுது. சில பி ஃபார் பேஸ்கெட்டும் கூட சொல்லலாம், பி ஃபார் பிரிஞ்சாலும் கூட சொல்லலாம். சார் நீங்கள் ஏன் சார் பிரிஞ்சாலும் சொல்கிறீங்க, பி ஃபார் பாலுன்னு தான் சொல்லணும்னு ஏதோ ஒரு ரூல் கிடையாது. கரெக்ட். ஆப்போசிட்டில் இருக்கவங்க புரிஞ்சிக்கணும். அதுக்கு நான் அந்த பின்ற வார்த்தையில் எது வருது எது வேணாலும் நான் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது லாபத்தை மட்டுமே தான் தரும் அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இது 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு, அது ரிஷப ராசிக்கு லாப சனி, அது லாபத்தை மட்டுமே தரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. லாபம் எப்படி தரும்? ஏதோ ஒரு இடத்துல நஷ்டத்தை பண்ணாதான் ஒரு இடத்துல லாபத்தை தர முடியும். ஆமாம். ஏதோ ஒரு இடத்துல எங்கே நஷ்டத்தை பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ 11ஆம் இடத்தில் சனி இருப்பதை பார்க்கும் அனைவருமே 4ஆம் இடத்திற்கு அது 8ஆம் இடமாக இருப்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். அதுவும் உங்களுடைய பிறந்த கால சந்திரனை சனி பார்க்கிறார், 3ஆம் பார்வையை பார்க்கிறார். மன ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்துவார். உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிலது கையை வைப்பார். இப்போ ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே என்ன சார் 11ஆம் இடத்தில் சனி வந்து பயங்கர பாசிட்டிவாக சொன்னாங்க, நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்களேன்னு யோசிப்பாங்க. நெகட்டிவ் அல்ல. ஒரு கார் நிறுவனம் காரை தயாரிக்கிறது, அது வெளியே விடுறதுக்கு முன்னாடி அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி பாதிப்பு இருக்குது, புரியுது. அது வந்து நெகட்டிவ் இல்லை, முன்னெச்சரிக்கையாக செய்யக்கூடிய பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்கணும். அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய 11ஆம் இடத்து சனியை மட்டும் பார்க்கக்கூடிய நீங்கள் 4க்கு அது 8ஆம் இடமாக இருப்பது. தேவையில்லாத வண்டிகள் பிரேக் டவுன் ஆகும், வண்டி செலவு வைக்கும், வண்டியை மாற்றுவாங்க, வண்டி செட் ஆகாது, வண்டிக்கு இஎம்ஐ கட்ட முடியாது. வீட்டு ஹவுஸ் ஓனருக்கும் இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வீட்டு ஹவுஸ் ஓனர்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த நெருக்கமான உறவுகள்லாம் இப்போ வந்து தேவையில்லாமல் வந்து கிளாஷஸ் ஆகும். 4க்கு 8 இல்லை வீட்டையே மாற்றலாம்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்துக்கு நடக்கும். சரி. ஆனால் 11ஆம் இடத்தில் இருக்கும் சனியை மட்டும் பார்க்கக்கூடாது, 4ஆம் இடத்திற்கு அது 8ஆம் இடம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சொல்லிக்கிறோம். சிறப்பு. இப்போ அடுத்ததான் மீன ராசி சார். சனி பெயர்ச்சிக்கு ரொம்ப பயந்து போயிருக்கிறவங்க அவங்க தான். ஏற்கனவே 7.5 வேற நடக்குது. 7.5 சனிக்கும் சனி பெயர்ச்சிக்கும் தொடர்பு இருக்கா? நிச்சயமா இருக்கா. நிச்சயமா. அதாவது சனி பெயர்ச்சியை தான் இப்போ வந்து நம்மளுடைய பிறந்த கால சந்திரனை சனி எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறாரோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2.5 வருஷத்தை வந்து பார்த்திங்கன்னா விரைய சனின்னு சொல்லுவோம். இப்போது இந்த மீனராசிக்கு சரியான அடி விழுந்துருக்கும் கடந்த 2 வருஷமாக. குறிப்பாக ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா 1 வருஷம் 8 மாதமாக இந்த மீனராசிக்கு போட்டு பயங்கரமாக படுத்திருக்கும். பொருளாதார இழப்பு, மன ரீதியான பாதிப்பு. சில மீனராசிக்காரங்களுக்கு பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க, பித்து பிடிச்சிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை செய்வினை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இளம் வயது மீனராசி அன்பர்கள்லாம் நிறைய காதல் வயப்பட்டிருப்பாங்க, பெண்ணால் ஏமாந்துருப்பாங்க, பெண்கள் ஆண்களால் ஏமாந்துருப்பாங்க, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு அலைஞ்சிருப்பாங்க. இது யாருக்குமே மிஸ் ஆகாது. மீனராசி என்றாலே கடந்த 1 வருஷம் 8 மாதம் பயங்கரமான ஒரு அடி. இதுக்கு காரணம் சனி பகவான் அல்ல. சரி. அந்த மீனம் என்ற ராசியை கோச்சாரத்திலே ராகு கடக்கிறார். ஓ.
அதாவது ஜென்ம ராகுன்னு சொல்லுவோம். அந்த ராகு கடந்து வந்த ராகு என்ன பண்ணிட்டாருன்னா மாயாஜால வித்திகளை காட்டி நிறைய பேர் வெளிநாடு போனவங்களாம் தப்பிச்சிருப்பாங்க. சில பேருக்குலாம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும். அவங்க கடல் தாண்டி போய் தப்பிச்சிருப்பாங்க. நிறைய மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் இப்போ தான் முதல் ஃப்ளைட் ஏறி இருப்பாங்க இந்த 1.25 வருஷத்துல தான். ஏன்னா அந்த ஜென்ம ராகு கிராஸ் பண்ணுறாரு. இப்போ அந்த மீனராசிக்கு ஜென்ம ராகு வெளியே வர்றார். நம்ம எல்லாமே என்ன நினச்சிட்டாங்கன்னா இவ்வளோ அடிக்கு காரணம் வந்து 7.5 சனி தான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. கிடையாது. மீனராசிக்கு இவ்வளோ அடி கொடுத்ததற்கு காரணம் அந்த ஜென்மத்தில் இருந்த ராகு இப்பொழுது விலகப் போகிறார். மே மாதம் விலகிறாரு. விலகின பிறகு பெரிய ரிசல்ட் அவங்களுக்கு உண்டு. ஏன்னா இந்த 7.5 சனி என்பது என்னன்னா ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு பொறுத்து தான் இது 7.5 சனி. ஒருத்தவங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட், 1 டைம் செட்டில்மெண்ட் தான், ஆனால் அது லைஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி கிரகம் தான். சரி. அந்த சனி 7.5 சனியில் திருமணமானவர்கள், 7.5 சனியில் தான் குழந்தை பிறக்கும், 7.5 சனியில் தான் திருமணம் ஆகும், 7.5 சனியில் தான் சரியான பிளாட்ஃபார்ம் அமையும். ஒருத்தவங்க வெளியே வரணும், ஷைன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 7.5 சனியில் தான் ஒரு பிளாட்ஃபார்மே கிடைக்கும். அது லைஃப் லாங் அவங்களுக்கு நிலைக்கும். ஏன்னா சனி பகவான் கொடுக்கவே மாட்டார், அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டார். கொடுத்துட்டா திரும்ப வாங்க மாட்டார். அதனால தான் அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா கொடுத்துட்டா திரும்ப வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு இருந்துச்சுன்னா ஈஸியாக கொடுத்துருவார். ஆனால் 1 டைம் கொடுத்துட்டோன்னா வாங்கவே முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால யோசிச்சு நிதானிச்சு அந்த பக்குவத்தை கொடுத்து அந்த அனுபவத்தை கொடுத்து அந்த அடியை கொடுத்து அதுக்கப்புறம் கொடுப்பார். அப்பதான் கொடுக்கறதையும் பத்திரமா இவங்களால ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாங்க. இப்போ அதோட வேல்யூ தெரியும். சனி பகவான் அனுபவத்தை கொடுத்து ஒரு வண்டியை கொடுக்குறாருன்னு வைங்களேன், அவன் வண்டியை அப்படியே மனைவி மாரி பார்த்துப்பான். புரியுதுங்களா? சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? ஃபைனல் டச்சில் கொடுப்பார். சரி. எந்த ஒரு பொருளை கொடுப்பதனாலும் அதோடைய அனுபவத்தை முழுமையாக கொடுத்த பிறகு அந்த பொருளை கொடுப்பார். அப்போ தான் வந்து பொக்கிஷமாக பார்த்துப்பான். இப்போ இந்த 7.5 சனி என்பது இந்த மீனராசிக்கு இன்னும் 2.5 வருஷம், அதுக்கப்புறம் இன்னும் 2.5 வருஷத்தில் லைஃப் செட்டில் ஆகிற அளவுக்கு எல்லாமே. இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க சார் வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக இருக்குது, பயங்கர பிரச்சனையாக இருக்குது 1.25 வருஷமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்னும் இருக்கக்கூடிய 5 வருடத்தில் எல்லா நிலைமையிலும் மாறும். சனி பயிற்சி பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த 2.5 வருடம் வந்து மக்கள் எதெல்லாம் கவனமாக இருக்கணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் சார்? நிச்சயமாக இந்த 7.5 சனி நடக்கிறவங்க, இந்த கும்பராசி மீனராசி, இப்போ 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்க மேஷராசி, அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய சிம்ம ராசி, யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சனி பகவான் யாரை பாதிக்க மாட்டார் அப்படின்னா வேர்வை சிந்தி உழைப்பவர்களை அவர் பாதிப்பதில்லை. இப்போ நல்லா பாருங்க, சாலையோரத்தில் இருப்பாங்க, ஒரு டென்ட்டு கொட்டா, ஒரு ஓலை கொட்டாவில் அப்படியே பஸ்ஸு போனால் தெரியும், ஒரு ட்ரெயின் போனால் ட்ரெயின் ட்ராக்ல ஓரமாக வீடு கட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க போய் எதனா ஒரு ஐசியூ வார்டில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்த்ததா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஆனால் ஈசிஆரில், பனையூரில், நீலாங்கரையில் ஒரு பெரிய மாளிகையில் பில்டிங் கட்டி வீட்டில் 4 கார் நிற்கும், 3 டிரைவர் நிற்பார், ஒரு ஃபாரின் ப்ரீடு நாய் இருக்கும். ஆனால் பையன் இன்சுலின் போடுவான். பார்த்துருக்கீங்களா? என்னென்னா சனி பகவான் என்பவர் ஆயுள்காரகன், நோயை கொடுப்பவன். அவன் தன்னுடைய ஆதிக்கம் நிறைந்த மனிதர்களை விட்டு விடுகிறான். இப்போ இதிலிருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான். மேஷராசியாக இருக்கட்டும், மீனராசியாக இருக்கட்டும், கும்பராசியாக இருக்கட்டும், சிம்ம ராசியாக இருக்கட்டும், வேர்வை வர வேண்டும் உடம்புலேருந்து. நீங்கள் ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்களா, ஷட்டில் ஆடுறீங்களா, என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். உடலில் இருந்து வேர்வை வரக்கூடிய யாரையும் சனி பாதிப்பதில்லை என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இப்போ சில ராசிகள் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க, சில ராசிகள் நல்லா இருக்கும். இப்போ நல்லா இல்லாத ராசிகள் கூடுதல் கவனமாக இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? உண்மையிலே சனி பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், சனி பகவான் எப்பொழுது நம்மளை தண்டிப்பார் அப்படின்னா முதலில் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கிடுவார். நம்மளும் தவறு செஞ்சிருவோம், பிறகு தண்டனையை கொடுப்பார். உங்களை பிடிச்ச நான் ஜெயிலில் போனோன்னா முதல்ல நீங்கள் தப்பு பண்ணணும், நீங்கள் தப்பு பண்ணக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். சரி, அந்த தப்பு செய்யக்கூடிய சூழ்நிலையிலையும் நீங்கள் தப்பிச்சு வந்தீங்கன்னா நானே உங்களுக்கு பட்டமளிப்பு விழா வைத்து உங்களை கௌரவிப்பேன். இதுதான் சனியோடைய சீக்ரெட்டு. அதனால் யாராக இருந்தாலும் சரி, நீதி நேர்மை நியாயம் என்று தவறாமல் கண்ணியமாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் எந்த ஒரு பரிகாரமும் செய்யாமல் சனியின் பிடியிலிருந்து தப்பித்து அதே சனியால் நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். சரி,
இந்த வார ரகசியம் எங்களுக்காக என்ன சொல்றீங்க சார்? நிச்சயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கடன். கண்டிப்பா. இஎம்ஐ. சம்பளம் வாங்குறேன் சார், இஎம்ஐயில் போயிடுது. சம்பளம் வாங்குறேன், வட்டி கட்டியே வாழ்க்கையை ஓட்டிட்டேன். இப்படி கடன் 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 என்று போவர்களுக்கு வருடத்தில் ஒரு முறை சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானுடைய பக்தருக்கு நடக்கக்கூடிய மிளகாய்த்தூள் அபிஷேகம். இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகத்தில் கடனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் மிளகாய்த்தூளை அரைத்து 50 கிராம் மிளகாய்த்தூளை அரைத்து வீட்டில் வைத்து வழிபட்டு அந்த 28/4/2025 சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள இந்திரா நகர் வெற்றிவேல் முருகன் கோவிலில் நீங்கள் மிளகாய்த்தூள் அபிஷேகத்தில் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அடுத்த வருடம் திருவிழாக்குள்ள அந்த கடனுக்கு உண்டான முழு நிவர்த்தி கிடைக்கும். இப்போ வந்து கடன் தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சிகப்பு கலர் துணி ஜாக்கெட் பீட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாக்கெட் பீட்டை மிளகாய்த்தூள் அரைத்து புதிய சில்வர் பாத்திரத்தில் வைத்து அந்த சில்வர் பாத்திரம் மூடியை எடுத்துட்டு இந்த மிளகாய்த்தூள் மேலே அந்த ஜாக்கெட் பீட்டை வைத்து நூலை போட்டு சுற்றிடணும், சிகப்பு கலரை. சரி. இல்லை சார், நான் வெளியே கொடுத்துருக்கேன் பணம், அது எனக்கு வரணும் அப்படின்னா அவங்க மஞ்சள் கலர் ஜாக்கெட் பீட்டை சுற்றணும். சரி சார், எனக்கு முக்தி வேணும், ஞானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளை கலர் ஜாக்கெட் பீட்டை சுற்றணும். சரி. புது சில்வர் பாத்திரத்தில் மிளகாய்த்தூளை, வெறும் மிளகாய்த்தூள் தான், அதில் வந்து தனியாலாம் சேர்க்கக்கூடாது, அரைத்து வைத்து வீட்டு பூஜை ரூமில் வச்சிடணும். அது மேலே மஞ்சள், சிகப்பு, வெள்ளை என்ற 3 ஜாக்கெட் பீட்டை எடுத்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, வெளியே பணம் கொடுக்க முடியல, ஃபோன் டர்ச்சராக இருக்குன்னா பிரச்சனைகள் தீர்வதற்கு சிகப்பு கலர் ஜாக்கெட்டும், சரி, இல்லை சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மஞ்சள் கலர் ஜாக்கெட் பீட்டும், முக்தி மோட்சம் கிடைக்கிறவங்களுக்கு வெள்ளை கலர் ஜாக்கெட் பீட்டும். இதில் மெயினாக நம்ம என்ன சொல்கிறோம்னா கடன் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவசியம் இதில் தவறாத கலந்து கொள்ளுங்கள், பெரிய மாற்றம் நிகழும். நிச்சயமா சார். இன்றைய நிகழ்ச்சியில் சனி பெயர்ச்சிக்கான ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. எந்தெந்த ராசிக்காரவங்க எப்படி கவனமாக இருக்கணும், எதெல்லாம் கவனத்தில் இருக்கணும், எதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி மேடம். நேர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.